ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிலே எப்படி ஒயரிங் பண்ணுறது அதை பற்றின பேசிக் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்து கிளியராக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய டைப் ஆஃப் ரிலே எப்படி என்னென்ன டைப் ஆஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காத அதே போய் பாருங்கள். இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 16 பின் இருக்குது. இதே 8 பின்னு, அதே போல் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பின் கான்ஃபிகரேஷனில் நிறைய ரிலே இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் காயில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இது 24 வோல்டு ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே. இதே பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டிலும் இருக்குது. அப்புறம் 48 வோல்ட்டு, 110 வோல்ட்டு, அப்புறம் 110 வோல்ட் டிசி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்புறம் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே நம்மளுடைய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ரிலே ஒயரிங் பற்றி எப்படி பண்ணணும், அந்த பின் கான்ஃபிகரேஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எப்படி பண்ணணும், என்னென்ன பின் எதுக்குன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நம்மளுடைய 24 வோல்ட் ரிலே. ஓகேங்களா, டிசியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய 24 ரிலே பின் ரிலே. இது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே. இதில் பார்த்திங்கன்னா 16 பின் இருக்கும். எல்லாத்தையுமே சம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர்லாம் ரிலேலையும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ரிலே பின் கான்ஃபிகரேஷனில் தெரியுதான்னு தெரியல. பட் நான் அதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் டெடிகேட்டாக ஒயரிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு ரிலே எடுத்தாலுமே டாப்பில் நம்மளுடைய ரிலேவோட ஒயரிங் ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க. எப்படி பண்ணணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலே பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரிலே மவுண்டிங் பண்ணுறது தேவையான ஒரு பேஸ் யூனிட். அதோட இந்த ட்ராயிங் நான் இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு நான் அதோட ட்ராயிங் நான் அந்த தனியாக நோட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஒரு ரிலேலுமே பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பின் என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ட்ராயிங்கில் இந்த ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதை இங்கே மேலே இருக்கிறது தான் நாங்கள் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் காமன் எது, NO எது, NC எதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 16 பின் ரிலே. ஓகேங்களா, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12ன்றது காமன் பின்னு சொல்லுவாங்க. 5 NOன்னு சொல்லுவாங்க. 5, 6, 7, 8 NO நார்மலி ஓப்பன். இது NC 1, 2, 3, 4 அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ரிலே பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12ன்றது காமன். ஓகேங்களா, காமன்னா நம்மளுடைய இன்புட் வோல்டேஜோ அல்லது 24 வோல்ட்டோ 230 வோல்ட்டோ எந்த வோல்டேஜ் கொடுத்து நீங்கள் ரிலேயோட அவுட்புட் ஃபீட்பேக் எடுத்து போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காமன் வோல்டேஜ் இதில் கொடுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா NO. இது மேலே இருக்கிறது NOன்னு சொல்லுவாங்க. நார்மலி ஓப்பன்னா நார்மலாக இந்த ரிலே ஆஃப் கண்டிஷன் இருக்கும்போது இங்கேருந்து எந்த வோல்டேஜுமே இங்கே போகாது. நார்மலி ஓப்பனில் இருக்கும். இங்கே கீழே இருக்கிறது நார்மலி க்ளோஸ்டு, NCன்னு சொல்லுவாங்க. அதோட ட்ராயிங் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9லேருந்து லிங்க் 1க்கு போயிருக்கு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதான் 1லேருந்து இந்த பாயிண்ட்டு கண்டினியூட்டி வரும். பட் ஆனால் இதுக்கு வராது. எப்போ ரிலே ஆன் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா இந்த பாயிண்ட் NO NC NO ஆகிடும். இது NC ஆகிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயரிங் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் கிளியராக புரியும். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா 9லேருந்து நம்மளுடைய 1க்கு டேரெக்டாக எப்பயுமே ரிலே ஆன் ஆகாத ஸ்டேட்டில் கண்டினியூட்டி போயிட்டு இருக்கும். மல்டிமீட்டர் வச்சிங்கன்னா இதுக்கு அக்ராஸாக இருக்கும்போது இந்த பின் போட்டுக்கும் கண்டினியூட்டி வரும். பட் எப்போல்லாம் ரிலே ஆன் ஆகுதோ அப்போ தான் 9லேருந்து போகக்கூடிய வோல்டேஜ் 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வோல்டேஜ் யூஸ் பண்ணலாம், ஏதாவது சிக்னல் யூஸ் பண்ணலாம், அதுபோல் டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக் லாஜிக் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம ரிலே ஆன் ஆகும்போது 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 5 வழியாக நீங்கள் ஃபீட்பேக் எடுத்து வந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் இருக்கிற ட்ராயிங் தான் நான் இந்த நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4 நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். ஓகேங்களா, அதே போல் 5, 6, 7, 8ன்றது இங்கே இருக்கிறது டாப் வியூவில் இருக்கிறது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். ஓகேங்களா, அதே போல் 9, 10, 11, 12 அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலேயில் எடுத்தாலுமே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 9, 10, 11, 12 இங்கே கொடுத்துருப்பாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட். ஓகே, இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே இருக்குது. ஓகேங்களா, இந்த 16 பின் ரிலே மட்டும் இல்லை, பட் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆஃப் ரிலே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே ட்ராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எப்படி ட்ராயிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தனியாக ரிலே ஒயரிங் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, இது நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இந்த 16 பின் ரிலே காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா காமன் 9, 10, 11, 12 காமன். இதில் நீங்கள் 230 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம், அல்லது 24 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டு அதோட ஃபீட்பேக்கோடைய அவுட்புட் எப்போ ரிலே ஆனாதோ அப்போலாம் நம்ம
இந்த 5 6 7 வந்து நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆஃபில் இருக்கும்போது வந்து சம் சிக்னல் வரும்னா வந்து 1 வழியாக வந்து நீங்கள் 9 கொடுத்தீங்கன்னா வந்து 1 வழியாக வந்து அவுட்புட் வரும். நான் அது எப்படி ரிலே ஒயரிங் வந்து பண்ணி காட்டுறேன், அப்போ தான் வந்து கிளியராக புரியும். அதே போல் 13 14 வந்து A1 A2 இது வந்து 230 வோல்ட்டில் A1க்கு வந்து ஃபேஸ் வோல்டேஜும் ஓகேங்களா, A2 வந்து நியூட்ரல் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம ரிலே வந்து ஆன் பண்ண தேவையான 2 இன்புட்டு. கான்டாக்டர் கொடுக்குற மாதிரி தான் A1க்கும் A2வும். இது வந்து 13 14ன்றது வந்து A1 A2 ஓகே. அதே வந்து டிசி ரிலே, இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிசி ரிலே. இது வந்து 224 வோல்ட் டிசியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ரிலே. இதுக்கு வந்து வோல்டேஜ் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா A1 A2 இருக்கும். அதில் வந்து 13 நம்பர் பின்னுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும், 14க்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். அதில் வந்து அது இல்லாமல் டெர்மினல் வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன வோல்டேஜ் வந்து நீங்கள் அந்த ரிலேக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட டிராயிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, அந்த டிராயிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. A1 இது A1 வந்து என்ன கொடுக்கணும், என்ன வோல்டேஜ் கொடுக்கணும், A2 வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒயரிங் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேவோட ஒயரிங் வந்து பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் கரெக்டாக கொஞ்சம் க்ளீனாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா A1, இது வந்து A2ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஃபேஸ் வோல்டேஜ், அது வந்து நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எலக்ட்ரோமேட்டிக் ரிலே வந்து அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து பின் வந்து சேஞ்ச் ஓவர் நடக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆன் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது எல்லாமே வந்து காமன் டெர்மினல். இந்த காமன் தான் வந்து 9 10 11 12ன்றது வந்து காமனு. அதே போல் 8 7 6ன்றது வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட், 1 2 3 4ன்றது வந்து நார்மலி க்ளோஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து NO, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மேலே ஃபுல்லாகவே NO, கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து NC. எப்பயுமே வந்து ரிலே வந்து ஆன்லேயே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டினியூட்டி வந்து எங்கேருந்து இருக்குன்னா 11 to 3க்கு வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சுன்னா வந்து கண்டினியூட்டி வந்து இருக்கும். அதை நீங்கள் தனியாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேஞ்ச் ஓவருக்கான ஒயரிங்லாம் எப்படின்னு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. நான் அந்த காமனில் வந்து 230 வோல்ட் கொடுத்துருக்கேன். 230 வோல்ட்டாக இருக்கலாம், அல்லது 24 வோல்டேஜ் இருக்கலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் பொறுத்து வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ஒயரிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரலாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்டில் வந்து நான் இந்த ஒயரை வந்து நான் ஒயரிங் பண்ணியிருக்கேன். ஒரு இண்டிகேஷன் லேம்ப் எரியறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் ஒயர் உங்களுக்கு புரியறதுக்கோசம் கொடுத்துருக்கேன். இதுவும் இந்த 11ஆம் நம்பர் பின்னும் இங்கே இருக்கக்கூடிய பின்னும் வந்து நார்மலி ஓப்பனில் கொடுத்துருக்கேன். எப்போ இந்த ரிலே ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியணும். ஓகேங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேஷன் லேம்பில் வந்து நியூட்ரல் வந்து நான் கரெக்டாக வந்து லூப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, A1 to A2 கூட வந்து லூப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ரிலே வந்து ஆன் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. இப்போ நமக்கு வந்து ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சு. நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆனதால் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் நம்ம வந்து எரியுது. ஓகேங்களா, அது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே நாம் வந்து காமனாக ஒரு சம் வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டோம், 24 வோல்ட்டோ அல்லது 230 வோல்ட்டோ கொடுத்துட்டோம். அதோட ஃபீட்பேக் இங்கே அந்த ரிலேவோடைய அந்த கான்டாக்ட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆனவொன்னு என்ன ஆகுதுன்னா NO வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் வந்து இங்கே சேஞ்ச் ஓவர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 இங்கேருந்து காமன் வோல்டேஜ் நீங்கள் 230 வோல்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நார்மலாக வந்து 4க்கு போயிட்டுருக்கோம். ரிலே வந்து ஆஃபில் இருக்கும்போது எப்போ வந்து ரிலே ஆன் பண்ணுறீங்களோ இந்த பின் வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த 8க்கு வந்து மூவ் ஆகிடும். அப்போ மூவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷனால் மூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய அவுட்புட் வந்து வரும். இண்டிகேஷன் லேம்போ அல்லது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீட்பேக்கோ வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா NOலேருந்து நம்மளுடைய ஒரு வோல்டேஜ் வந்து அந்த லைட்டுக்கு போகுது. ஒரு காமன் வோல்டேஜ் வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த காமன் வோல்டேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். 230 வோல்ட் வந்து இங்கே 1 2 3 கொடுத்துட்டு அதே போல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு காமனில் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கேருந்து இந்த 2லேருந்து தான் ஃபீட்பேக் எடுக்க முடியும், பக்கத்துலேருந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் இதில் வந்து 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 230 வோல்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய NO அண்ட் NCயில் மட்டும்தான் வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 2 3 இதுலேருந்து வராது. ஓகேங்களா, நம்ம என்னென்னா இந்த இன்புட்டில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய இங்கே வந்து அவுட்புட் வரும். இதுதான் வந்து நம்மளுடைய பேசிக்கான ஒரு ரிலேவோடைய பேசிக் ஃபங்க்ஷனு. அது இல்லாமல் இந்த ட்ராயிங்லாம் கொஞ்சம் பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஒயரிங் கொஞ்சம் 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட் ஒரு பிகினர் லெவலருக்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா அதே போல் வந்து நம்ம ரிலேவோடைய பேசிக் ட்ராயிங்ஸ்லாம் வந்து நீங்கள் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து NO ஆகுது, எப்படி NC ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் தெரியுதான்னு தெரில. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.